மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 100வது நாள் ஆட்சி மக்கள் நல ஆட்சியாகவும் மாற்றத்தை நோக்கிய பயணமாகவும் வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திரு ரஜினிகாந்த் அவர்கள் கேரள கவர்னர் ஆகிறார், தமிழ்நாட்டையும் அவர் ஒரு பொறுப்பாளராக இருந்து பார்த்துக் கொள்வார் அப்படின்ற செய்தியெல்லாம் பரவுது. பிஜேபி அப்படி ஒரு மூவ் நடக்குமா என்ன? விஜய் முதலமைச்சர் ஆனதற்கு பின்பு அவருக்கு ஒரு அரசியல் ஆசை இயற்கையாகவே தலதூக்கி. எந்த இடத்திலுமே கலைஞரை எதிர்க்காமல் அரசியல் பண்ணியிருக்காரு ரஜினி. கரெக்டா? அதான் அவருடைய வீழ்ச்சிக்கு அதுதான் காரணம். இன்னைக்கு விஜய் எப்படி திமுகவை எதிர்க்கிறாரோ அந்த மாதிரி அன்னைக்கு பண்ணிருக்காரு. ஒருவேளை 2020 ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வேண்டான்னு திரும்ப பெற்றார்ல, அந்த சமயத்துல ஒருவேளை ரஜினி அரசியல் இருந்திருந்தா ஜெயிச்சிருப்பாரு. விஜய் ஜெயிச்ச மாதிரி சாரி, திமுக எதிர்ப்பை செய்தால் மட்டும்தான் சார் இங்க ஜெயிக்க முடியும். இது என்னங்க இது? அதான் அரசியல். வரவங்க போறவங்க எல்லாம் திமுக அடிச்சுட்டு போறதுன்னா திமுக ஊழல திமுக லதாவுக்கு ஆசை. ஆனால் ரஜினி என்ன சொல்றாரு, கட்சி ஆரம்பிச்சோம்னா யாரையாவது ஜெயலலிதாவை எதிர்க்கணும், இல்லையா கருணாநிதி. கருணாநிதிக்கு மாற்றா வந்தா கருணாநிதி திட்டணும், ஜெயலலிதாவுக்கு மாற்றா வந்தா ஜெயலலிதா திட்டணும். இது ரெண்டுமே என்னால் பண்ண முடியாது. இந்த ஆட்சி ஒன்றும் திமுக இருக்குல்ல, அண்ணா திமுக, எடப்பாடி இருப்பார், ஸ்டாலின் இருப்பார், இப்படி தான் கணக்கு போட்டார். இதை உடைச்சு விஜய் வந்த பிறகு அடடா நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம விஜய் இடத்துக்கு நம்ம வந்திருக்கலாமோ, இவ்வளவு ஈஸியா விஜய்க்கு நாற்காலி போக நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் ஒரு நாள் திமுக எதிர்க்க முடியாது, அது வேற விஷயம். இந்த கவர்னர் பதவி ஒருவேளை அவரை தேடி வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ண முடியும் அவரால்? ஒரு கௌரவ பதவி தான். ஆமா, இந்த விஜய் அரச எப்ப அந்த கோப்பை எடுத்துட்டு வா. இல்ல, அவர் தமிழ்நாட்டுக்கு கவர்னர் ஆக முடியாது, ஆக பொறுப்பு கவர்னரா இருக்கலாம். கோயிலுக்கு போனா முதல் பரிவட்டம் கட்டுவான். இதுதான் கடைசி காலத்துல அந்த பண்ணையார் வாழ்ந்ததுக்கான அர்த்தம். அதே போலதான் நம்ம ரஜினி பண்ணையார் கடைசி பரிவட்டம், ஆளுநர் பரிவட்டம். ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம் பாண்டியன் சார். ரொம்ப விரைவாகவே உட்கார்றோம். ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. கடந்த 2 நாட்களாகவே இந்த செய்திகள் ரொம்ப பரவலா பேசு பொருளாயிட்டு இருக்குது. திரு ரஜினிகாந்த் அவர்கள், அவர் சூப்பர் ஸ்டார். அவர் அரசியலை விட்டாலும் அரசியல் அவரை விட மாட்டேங்குது. அவரை சுற்றியே கடந்த ஒரு 30 ஆண்டுகளமா அரசியல் நடந்துட்டே இருக்குது. கவர்னராக போகிறார் திரு ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று பரவிட்டு இருக்குது. அவர்கிட்டையும் கேட்டிருக்காங்க, என்னங்க நீங்கள் கவர்னர் ஆக போறீங்களாமே அப்படின்னு. எல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்து பண்ணிட்டாராம். அது எப்பவுமே வழக்கம் போல அவர் சொல்றது அதுதான் அப்படின்றாங்க. திரு ரஜினிகாந்த் அவர்கள் கேரள கவர்னர் ஆகிறார், தமிழ்நாட்டையும் அவர் ஒரு பொறுப்பாளராக இருந்து பார்த்துக் கொள்வார் அப்படின்ற செய்தியெல்லாம் பரவுது. பிஜேபி அப்படி ஒரு மூவ். இது 2023ஆம் ஆண்டே இதே மாதிரி ஒரு செய்தி பரவுச்சு, அது நடக்காம போயிடுச்சு. இப்போ திரு விஜய் முதல்வர் ஆன பிறகு இது நடந்து விடும்னு சொல்றாங்க. நடக்குமா என்ன? கண்டிப்பா நடக்கும். ஏன்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அரசியல் ஆர்வம் இல்லாமல் இருந்தது ஒரு காலம். அது விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு. விஜய் முதலமைச்சர் ஆனதற்கு பின்பு அவருக்கு ஒரு அரசியல் ஆசை இயற்கையாகவே தலதூக்கியிருக்கு. இந்த ஆசை தனக்கு தெரிய அரசியலுக்கு வந்த காலத்தில் இருந்து, அரசியல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்து, கலைஞர் எப்போ வேணாலும் கருணாநிதியோடு பேச முடியும். அதே போல் ஜெயலலிதாவும் ரஜினி என்ன சொல்லுகிறார், ரஜினி எதை பற்றி பேசுகிறார், இப்படி ஜெயலலிதாவும் ரஜினியை நுட்பமாக கவனித்த காலங்கள் உண்டு. உன்னிப்பா. அதை விட ஜெயலலிதாவினுடைய குரு எம்ஜிஆரை ரஜினியை உன்னிப்பாக பார்த்த காலம் உண்டு. என்ன ஏன்னா எம்ஜிஆர் சிவாஜி திரைப்பட உலகம் கதை முடிந்து அடுத்து கமல் ரஜினி காலம் தொடங்குது. இப்படி பாலச்சந்தர், ஸ்ரீதர், நீலகண்டன் இப்படியான ஒரு பெரிய ஜாம்பவான்கள் காலம் முடிஞ்சு பாரதி ராஜா, பாக்யராஜ், இப்படி ஒரு பார்த்திபன், இப்படி ஒரு காலம் வருது இயக்குனர்கள். அதே போல தான்
ரஜினி கமல் காலம் வருகிற பொழுது ரஜினி கமல் காலம் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தை விட அதிகமாக இளைஞர்களை இருக்குது. ஆமா. எம்ஜிஆருக்கு எங்கெங்கெல்லாம் படம் அதிகமாக ஓடுமோ என்எல்சி ஏரியா பூரா அப்படியே ரஜினிக்கு ஓட ஆரம்பிக்குது. சிவாஜிக்கு இருந்த அந்த கிளாஸ் பீப்புள், அதாவது பாக்ஸ் ஆஃபீஸுக்கும்ல, அது பூரா சிவாஜிட்டு இருந்து கமலுக்கு வந்துருச்சு. இந்த அப்போ எம்ஜிஆர் ரஜினியினுடைய ரசிகர் மன்றம் கூட்டம், படம் ஓடுறது, அவருடைய ஆக்ஷன் அப்படியே டிட்டோ எம்ஜிஆர் மாதிரியே இருக்கும். இதை பார்த்து எம்ஜிஆருக்கே ஒரு வகையான கலக்கம் இருந்தது. அப்போ அதன் பிறகு ரஜினிக்கும் எம்ஜிஆருக்குமான மோதல். இன்னைக்கு ஜெயமணின்னு ஒரு பத்திரிகையாளர், அந்த பத்திரிகையாளர் மீது ரஜினி காரை ஏற்றி ஒரு கொலை முயற்சி நடக்குது. அந்த ஜெயமணி எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். மூக்குத்தின்னு ஒரு பத்திரிக்கை. இந்த சினிமா பல நடிகர்கள் தூங்கும்போது கால் எந்திரிச்சுன்னு முதல்ல ஜெயமணி என்னையா எழுதியிருக்கான் இப்படின்னு பார்க்குற சூழல். மூக்குத்தி எனக்கு தெரிஞ்சு 5 லட்சம் பத்திரிக்கை விற்கும். எப்படின்னா நக்கீரன் சைஸில் இருக்கும். அதில் 4 பக்கம் கேள்வி பதில். வந்த வதந்தி, விசாரித்த உண்மை. வந்த வதந்தி, விசாரித்த உண்மை. இதுதான் மூக்குத்தி. அதுல 4 பக்கம் இதுதான் கேள்வி பதில். அதுல பல செய்திய சாதாரணமா கேஷுவலா கொடுத்திருப்பார். நடிகையுடைய அந்தரங்கத்திலிருந்து நடிகருடைய இந்த பக்கம் வரைக்கும் மூக்குத்தியில வராத நாட்களே இருக்காது. ஐயா உங்களை பத்தி இப்படி வந்திருக்கு, பதில் சொல்லுங்க அப்படின்னு எழுதிடுவாரு. இதுதான் செய்தி. நம்ம பத்தி என்ன கேள்வி எழுதியிருக்காங்களோ, பதில் எழுதியிருக்காங்களோ, ஆனா எல்லார்கிட்டையும் விசாரிச்சிருவார். அப்போ அந்த காலத்துல பத்திரிகையாளர்னா அவன் பிறந்து வளர்ந்தே வருவான். ஜெபராஜ் எப்படி பத்திரிகைக்கு வந்தாருன்னா, நாத்திக ராமசாமியுடைய தயாரிப்பு சிறுவனாக இருக்கிற பொழுது நாத்திகம் அப்படின்னு கூவி தெருவா விற்கணும். அதில் நாத்திகம் பத்திரிகையில் பெரியாருடைய சிந்தனை, நாத்திகம்னால ஆத்திகத்துக்கு எதிரானது. இப்படி வளர்ந்தவங்க தான் அன்னைக்கான பத்திரிகையாளர்கள். இப்போ பல ஜாம்பவான்களை நான் கைகட்டி நின்று இருக்கேன். எனக்கு ஒரு ஜாம்பவான் இருந்தார், ஜெபராஜின் பேர். அதாவது மராத்தி முரசுன்னு இன்னைக்கு பம்பாயில் வருது, ஏறக்குறைய ஒரு 75 ஆண்டு கால பத்திரிக்கை. அந்த பத்திரிகையினுடைய எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டர். எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி கதவை தள்ளி விட்டு உள்ளே உட்காந்துருவார், எங்க ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு முன்னாடி. அப்போ இப்படியான பத்திரிகையாளர் அப்போ உண்மையை அப்படியே தோண்டி எடுத்துருவோம். ஓகே, நேரா நம்ம அங்க மூக்குத்தி ஜெயமணி அதான் வர்றேன். அப்போ இப்படி காலத்துல நடிகர் எல்லாம் பயந்தாங்க. நீங்க ஜெயமணி பிரஸ் மீட்டுக்கு வர்றாருனால ஆடிடுவாங்க. அப்படியான சினிமா பத்திரிகை முழுக்க சினிமா பத்திரிகை. அதை பத்தி அப்ப பெரிய சமாச்சாரம். கடைசியா பாக்யராஜ் இருந்தாரு. அதான் பாக்கியான்னு ஒரு பத்திரிகை, அதெல்லாம் நான் இங்க படிச்சிருக்கேன். ஆமா. அப்போ நான் உங்க ஸ்டூடெண்ட் சார். நான் உங்க ஸ்டூடெண்ட், அதையும் பதிவு பண்ணிக்கிறேன். சரி, ரைட். அப்போ சரின்னா எப்படி கரெக்டா இல்ல அதாவது இல்ல, இப்ப நீங்க குருவுக்கு மிஞ்ச சிஷியனா இருக்கீங்க. நம்ம 8 அடி போனோம், நீங்க 36 அடி போயிட்டு இருக்கீங்க. நம்ம எங்க? அப்போ இப்படி இருக்கு நாடு. அப்போ இந்த நேரத்தில் ஜெயலலிதாவை ரஜினி ஹீரோயினியா போட சொல்லி பில்லா படம் தயாரிப்பாளர் பாலாஜி. யாரு? நம்ம கேரளாவில் இருக்காருல்ல மோகன்லாலுடைய மாமனார். யாரு? பாலாஜி தயாரிப்பாளர். அவர் தான் அந்த பில்லா படத்தினுடைய தயாரிப்பாளர். அப்போ எனக்கு ஜெயலலிதாவை ஜோடியா போடுங்கன்னு கேட்குறாரு. பில்லா படத்துக்கு எம்ஜிஆர் இருக்காரு, எம்ஜிஆர் உயிரோடு இருக்காரு. அப்போ அந்த படத்தை ஸ்ரீபிரியா தான் கதாநாயகி. ரஜினி பாலாஜிகிட்ட சொல்லி, தயாரிப்பாளர் பாலாஜிகிட்ட சொல்லி ஜெயலலிதா போடுங்கிறார். ஜெயலலிதா கமிட் ஆயிடுச்சு. இது எம்ஜிஆருக்கு தெரியுது. எம்ஜிஆருக்கு தெரிஞ்ச பிறகு தொலைச்சு. ஏன்னா அப்ப ரஜினி பீக்ல இருந்தார். அதாவது நமக்கு போட்டியா வந்துருவாரு எம்ஜிஆர் நினைச்சாரு. எம்ஜிஆருடைய கதாநாயகி ரஜினி ஜெயலலிதா நடிச்சா அது எவ்வளவு பெரிய விஷயம் அது. சினிமா அப்ப அதாவது அரசியல் இருந்தாரா? எம்ஜிஆர் அரசியல் இருந்தாரு. எம்ஜிஆர் அரசியல் எந்த காலத்துல வந்துட்டாரு? 53லயே வந்துட்டாரு. ரைட் சார். நான் ஒரு தெளிவுக்காக இல்ல அதாவது பில்லா வந்தது ஒரு 80ல 80 தான். ஓகே, 80 சமாளிக்கிறேன். இல்ல சார், 87ல அவர் இறந்தது நான் கணக்கு போட்டேன். இல்ல சார், நான் அந்த படம் பார்த்திருக்கேன். பில்லா படம். அப்ப நீங்களும் பில்லா பேண்டா? ஆமா, அதே பில்லா பேண்ட் தான்.
அப்போ என்னன்னா பில்லா ரங்கான் 2 பேரு டெல்லியில ஒரு நேவி அதிகாரியுடைய பெண்களை கடத்திட்டு போய் ரேப் பண்ணி கொன்னுட்டான். ஓ அதான் கதை. 2 பேருக்குமே தூக்கு. அதான் கதை. அதான் கதை. பில்லா ரங்கான். அதான் கதையே. பில்லா வடிவேலு சொல்லுவான்ல, கருப்பா பயங்கரமா இருப்பான், பயங்கரமா கருப்பா இருப்பான். நான் அப்பவே சொன்னேன், நான் இல்லடான்னு. இவ்வளவு நேரம் ஏன்டா என்ன அடிச்சிங்க, தண்ணி ஊற்றி அடிப்பானுங்கல்ல, துணி துவச்சிட்டு இருப்பாங்கல்ல, அது அது அந்த மாதிரி. ரஜினியை ஜெயலலிதா படத்துல கமிட் ஆயிட்டார். அட்வான்ஸாக அந்த அம்மா வாங்கிருச்சு. ஸ்ரீபிரியா எப்படி கிளாமர் டான்ஸோ அதே போல் ரஜினியும் கிளாமர் டான்ஸு, ஜெயலலிதாவும் கிளாமர், இப்படியெல்லாம் சீன்கெல்லாம் புட்டப் ஆகி போச்சு. எம்ஜிஆர் கூப்பிட்டு மிரட்டினதுக்கு பிறகு அந்த படத்தில் ஜெயலலிதா ட்ராப். இல்லைன்னா பில்லா படத்தில் ரஜினியுடைய ஜோடி ஜெயலலிதா. இந்த காலகட்டத்திலேயே எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் பூராமே அப்படியே ரஜினி ரசிகர் மன்றமாக மாறிடுச்சு. சரி, எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் பூரா கட்சி ஆகிட்டான். அதன் பிறகு இந்த ரசிகர் மன்றம் சிவாஜிக்கு கமலுக்கெல்லாம் இப்போ ரசிகர் மன்றமே இருக்காது. ஓகே, ரஜினிக்கு தான் ரசிகர் மன்றம் இருக்கு. இப்போ விஜய்க்கு ரசிகர் மன்றம் இருந்ததை போல 80களில் 84 90 வரைக்கும் ரஜினி ரசிகர் மன்றம் இல்லாமல் எந்த கட்சி எலெக்ஷன் நிற்க முடியாது. முதல்ல அந்த ஏரியா ரசிகர் மன்ற தலைவரை போய் யார் பார்த்துருவா, அந்த ஏரியா வேட்பாளர் போய் பார்த்துருவான். இந்த 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் வச்சுக்க, எனக்கு வேலை செய்யும். ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் ரஜினியுடைய ரசிகர் மன்றம் அலைகடலாக இருக்கும். அப்போ விஜயகாந்துக்கு ரசிகர் மன்றம் இல்லை. 80களெல்லாம் விஜயகாந்துக்கு ரசிகர் மன்றம் சினிமாவில் ஒன்றும் இல்லை. ரஜினி கமல் தான் 2 பேர் தான். பல படங்கள் நினைத்தாலே இனிக்கும், ஒவ்வொருத்தரும் அந்த படத்தை 10 தடவை பார்த்தவங்களாம் இருக்கு. கமல் படத்தை சிங்கப்பூர்ல எடுத்திருப்பாங்க. சாரி, கமல் ரஜினி 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. நினைத்தாலே இனிக்கும் ஒரு படம். கேள்விப்பட்டீங்களா? அதெல்லாம் நான் சின்ன பையனா இருக்கும், இப்போ சின்ன பையன் அது வேறு விஷயம். நீங்க இல்லைங்க, நானும் 20 25 வயசு, இப்போ அவ்வளோதாங்க. ஏங்க பொறாமப்படுறீங்க? அப்போ 25 வயசு இருக்கிற போது எந்த படம் கமல் ரஜினி படம் ரிலீஸ் ஆகுதோ எல்லா இளைஞரும் பார்த்துருவோம். கமல் அதை அரசியல் பண்ணலை, அவ்வளோ ரஜினி பின்னாடி போயிட்டான். சரி, ரஜினி ரசிகர் மன்றங்கள் தான் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு விஜய் ரசிகர் மன்றத்தை விட 10 மடங்கு வீரியம். 80களிலே ரஜினி அரசியலுக்கு வருவார். பின்னால எம்ஜிஆர் எப்படி அரசியல்ல ரொம்ப தீவிரமா ஈடுபட்ட தொடங்கின காலம் அப்படின்னும் போது ரஜினியும் வருவாருன்னு ஒரு வேளை எம்ஜிஆரும் அனுமானித்தார். ஆனா அது நடக்கல. அப்படியே அவரு வரன்னு கடைசி வரைக்கும் வராமே போய் 2020 மட்டும் அனௌன்ஸ் பண்ணாரு. இல்ல, அவருக்கு அதாவது என்னன்னா, ரஜினியை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஆசையே இல்லை. ஓகே, அரசியல் அடிப்படையா நான் சொல்றேன். அரசியல் பேசுவார், அப்போ பேசுவார். ஏன்னா அவரை கொண்டு உட்கார வச்சிருவாங்க அரசியல்ல. ரஜினி ரசிகர் மன்றம் இருக்கிறது காரணத்தினால, ரசிகர் மன்றத்துடைய ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுனால கருணாநிதி எப்பவுமே ரஜினியை கையிலே வச்சிருப்பார். கருணாநிதி ஒரு டாக்டிஸான ஆள். எப்படின்னா, ஓட் பேங்க் இருக்குன்னா அவன் தன்னோட இருக்கிற மாதிரியே வச்சுக்குவார். 11 தேர்தலில் கமலஹாசனை ஏடிஎம்கேக்கு ஆதரவு கொடுக்க சொல்லி நடராஜன் 50 கோடி ரூபாய் பேரம் பேசுறாரு. நடராஜன் அப்போ கமல் இவன் பெரிய தலைவலியாக இருக்கு, திமுகவுக்கு எதிராக நமக்கு பிரச்சாரம் பண்ணால் நாளைக்கு ஒருவேளை திமுக வந்துருச்சுன்னா நம்ம நிலைமை டேஞ்சர்னு தப்பிச்சு அமெரிக்கா போயிட்டார். எல்லாருக்குமே அரசியல் அழுத்தம் இருக்கும் சார், எல்லாருக்குமே அரசியல் அழுத்தம் இருக்கும். ஏன்னா இந்த சினிமா நடிகனுடைய ஓட்டு ஒரு 3-4-5% ஓட்டு இருக்கு. இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய 3-4% ஓட்டு இப்போ விஜய்க்கு ஒட்டுமொத்தமாக 1.5 கோடி பேர் வந்தாங்கல்ல, அதே போல தமிழ்நாடு முழுக்க ரஜினிக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு 5000 ஓட்டு இருக்கு. ஆனா நிறைய அழுத்தங்கள் ரஜினி அரசியலுக்கு வரணும்னு புற அழுத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கு. முத்து படம் நினைக்கிறேன், கட்சியெல்லாம் நமக்கு எதற்கு, காலத்தின் கையில் அது இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி அவருக்கு பாட்டுல கூட எழுதி நீங்க வரணும்னு எல்லாருமே. ஆனா அந்த ஆசையை அவரு இல்ல. ஏன்னா அரசியல் அவருக்கு என்னன்னா, அவர் ரொம்ப சாஃப்டான நேச்சர் உள்ளவர். அரசியல் அப்படி இல்லை. விஜய் விக்கிரவாண்டி கூட்டத்தில் ஸ்டாலின் அங்கிள் நேர எழுத்தார்ல. ஆமா, அதுதான் அவருடைய இமேஜ் பில்டப் ஆனது காரணம். ஒரு முதலமைச்சரை ஒரு 75 ஆண்டு கால கட்சி வைத்திருக்க ஒரு அதிகார மையத்தை ஸ்டாலின் அங்கிள் என்ன ஊழல் நடக்குது, தீயாட்சியா தூயாட்சியா கேக்குதா அங்கிள், இது அது ரஜினிக்கு வராது. வராது.
ஆனா அம்மையார் ஜெயலலிதா எதிர்ப்புல இருந்தாரா? விமர்சனம் அந்த அம்மா மேல ஒரு கோபத்துல இருந்தாரா? வருத்தத்துல அது இருந்தாரா? அது என்ன காரணம்னா ஆ. 91 96ல் நீங்கள் அந்த சோழா ஹோட்டல் பக்கத்தில் போலீஸ் பரியல் போட்டான், கேட்டு போட்டான். ஆ. இவர் சோழாவில் ரிலாக்ஸ் பண்ணுற ஆள், பக்கத்துலேயே சோழா இருக்குல்ல, ஆமா இப்போ அது வெல்கம்னு ஆகி போச்சு, ஆமா. ரிலாக்ஸ் பண்ணுறவர். அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல ஆமாம், நம்ம கூட ஒரு நாள் உள்ள உட்காந்து எங்கே ஏதோ நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற உட்காந்த மாதிரி சொல்கிறீங்க சார். நான் இல்லை சார், அதில் 4 பேர் தப்பி ஓடுனாங்க, அதான் நம்மளை பார்த்துட்டு. அப்போது அதில் ரிலாக்ஸ் பண்ணுவார் ரஜினி. ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவரே அது ஃபியட் காரை ஓட்டிட்டு வருவார். நான் சொல்லுறது 91 96 காலகட்டத்தில். சரி. அப்போது காவலர்கள் என்ன பண்ணுறாங்க, சார் வண்டி இருந்துச்சுன்னா யாரு கார் சார், செக் பண்ணுங்க சார். இது வந்து ஓவர் பில்டப் தான். அதுதான் சண்டை ஆரம்பித்ததே. அப்போ அவர், நான் ரஜினி இருக்கட்டும் சார், எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, இதெல்லாம் கையில் போட்டு போங்க. அது பாய்ஸ் கார்டன் அந்த ரோடு என்ட்ரன்ஸில் சோழா ஹோட்டல் விட்டு. ஆமாம் சார், ஒரு கையில் போட்டு போங்க நோட்டில். ஏன்னா இவர் 12 மணிக்கு தானே போவார், நைட்டு 11 மணி 12 மணிக்கு அங்கே எல்லாம் ஹோட்டல் மூடும்போது தான் போவார். அப்போது இது ஒரு நாளில் இப்படி தொடர்ந்து கேள்வி கேட்டோடனையும் காரில் கையில் போட மாட்டேன், அப்படி கார் எழுதி நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். எங்கே, அவர் வீட்டுக்கு நேராக போய் லெஃப்ட்டில் திரும்பினா அவர் வீடு, ரைட்டில் திரும்பினா பாய்ஸ் கார்டன், நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். இந்த தகவல் அடுத்த காலம் கருணாநிதிக்கு தெரியுது. உடனே ஃபோனை போட்டு, என்ன நடந்தது, எப்படி, என்ன ஏது. ஆமாம், என்ன வேணும்னே டார்ச்சர் பண்ணுறாங்க. இது பாய்ஸ் கார்டன் சொல்லாமல் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. யார் நீங்கள், எங்கேருந்து போகிறீங்க, எங்கே போகிறீங்க, தினம் இதே கேள்வியை கேட்குறான், கைது போட்டு போக சொல்கிறான். நான் அடையாளம் தெரியாதாளா, நான் ஏதாவது கொள்ளையடிக்க போகிறேன்னா, இல்லை விஐபி ஏரியா தான், என் வீடு அங்கே தானே இருக்கு, இது எனக்கு இதை ஓவராக டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னவங்க, இது அரசியலாக மாறுது. இது அரசியலாக மாறுது. முரசொலியில் எழுதிட்டாரா? ஆமாங்க, கலைஞரோட முரசொலி எழுதுவார்ல, அராஜகம் உச்சகட்டம். அங்கதான் சிவந்தி ஆயுதம் வீடு இருக்கு. சிவந்தி ஆயுதம் வீடு அங்கதான் இருக்கு. எல்லா விஐபி வீடு அங்கதான் இருக்கு. அப்போ அதுல இது அதிகாரத்துக்கு வந்தவர், அதிகாரம் தலைக்கணம் கொண்டு ஆட்டம் போடுகிறது, உடன்பிறப்பே கண்டாயா கேட்டாயா பார்த்தாயான்னு எழுதிட்டாரு. இதெல்லாம் ரஜினியும் உள்ள கொண்டு வந்துட்டாரு. ஒரு உயர்ந்த நடிகன், தமிழ்நாடு முழுக்க நடிகன் பாதிக்கப்படுறான், ஆச்சாவும் எழுதிடுறேன். இது அப்படியே பாய்ஸ் கார்டன் போகுது. ஓ, இப்படி 2 பேரும் பண்றீங்களா. இந்த கோபம் ஜெயலலிதாவுக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்க ஆரம்பி ஒரு படம், என்ன படம்னு மறந்து போச்சு. அந்த படம் வெளியீட்டு விழாவில் ரஜினி இந்த அரசை கண்டிச்சு பேசுறாரு. அதுதான் இரவோடு இரவு ஆரம் வீரப்பனுடைய பதவி பறிபோவதற்கு ஒரு காரணமாச்சு. ஆரம் வீரப்பன் அன்னைக்கு அமைச்சர், அம்மையார் ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் இருக்காரு. பாஷா படம் வெற்றி விழாவில் ரஜினி பங்கேற்கும். ஆண்டவனே வந்தால் காப்பாற்ற முடியாது, தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது, மறுபடியும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலும் நாட்டை காப்பாற்ற முடியாதுன்றாரு. அப்போ அது எப்படி அந்த அம்மா அமைச்சரை வச்சுக்கோ. ஆமாம், அதை தாண்டி வேட்டி கட்டிய அது கமலஹாசன். ஆமாம், அது கமல். அப்போ இப்படி ரஜினிக்கும் ஜெயலலிதாவுக்குமான உரசல் அதிகமாகி போச்சு. உரசல் அதிகமாக இவர் எங்கே வந்து சேர்றாரு, திமுக பக்கம் வந்து சேர்றாரு, நெருக்கமாகறாரு. இப்போ எப்போ இந்த சண்டை உச்சகட்டம் வந்ததுன்னா, ஜெயலலிதா 96 ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு. ஆட்சிக்கு முடிவுக்கு வந்து காங்கிரஸோட நம்ம கூட்டணி வைக்குது. அப்போ நரசிம்மராவ் பிரதமர். நரசிம்மராவோட கூட்டணி வைக்க வேண்டாம்னு நீங்கள் இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரன் உட்பட ரஜினி உட்பட சொல்கிறாங்க. ஏன்னா அதிமுக காங்கிரஸ் கூட்டணி நிறைய பேருக்கு பிடிக்கல. இங்கே இது ஊழல், அங்கே அது ஊழல். இந்த குறிப்பாக அதிமுகவோட கூட்டணி வைக்க வேண்டாம்னா காங்கிரஸ்காரன் பூரா இது எதிர்ப்பு தெரிவிக்கிறான். சரி, இந்த சூழலில் நரசிம்மராவ் ஜெயலலிதா 2 பேரும் கூட்டணி வைக்கிறாங்க. கூட்டணி வச்சா காங்கிரஸ் மைதானத்தில் நரசிம்மராவ் கட்ட விட்டு தீ வச்சு விட்டானுங்க. மலம் தீ எரியுது. அப்போது அதிமுக காங்கிரஸ் கூட்டணியை ஏற்றுக்கவே இல்லை. அப்போதான் தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய கட்சி. ஆமாம், மூப்பனார் காங்கிரஸை உடைச்சிட்டு வெளியே வர்றாரு. அது மூப்பனாருக்கு அந்த ஐடியாவே இல்லை. ஏர்போர்ட்டில் இருக்கிறாரு, ஏர்போர்ட்டில் தகவல் போகுது, காங்கிரஸ்காரன் பூரா கட்ட விட்ட தீ வைக்கிறான். யார் கட்ட விட்டுற, பிரதமர் நரசிம்மராவ் கட்ட விட்டு தீ வைக்கிறான். அப்போது காங்கிரஸை அதிமுக கூட்டணி ஏற்றுக்கல. இப்படி சொன்ன உடனே மூப்பனார் அப்படியே திரும்பி டெல்லிக்கு போகிறார். போய் தான் சிதம்பரத்தை வர சொல்லி தமிழ் மாநில காங்கிரஸில் கட்சியை பதிவு பண்ணுறாங்க. ஒரே வாரத்தில் திமுக காங்கிரஸ், திமுக அன்னைக்கு சேரலாம் கூட
மூப்பனார் முதலமைச்சராக இருப்பார். முதலமைச்சர். அப்படி ஒரு பெரிய சூழல் இருந்தது. ஆ. அப்போ இதுக்கு யார் வாய்ஸ் கொடுக்குறா? ரஜினி. ராஜினி. சரியா? ஆனா மூப்பனார் அன்றைக்கு 96 காலகட்டத்துல வந்து மூப்பனார், ரஜினி, கலைஞர் 3 பேரும் கலைஞரை முதல்வர் ஆக்கணுன்றதை விட ரஜினியவே முதல்வர் ஆக்கலான்னு மூப்பனார் முயற்சி பண்ணதா சொல்றாங்க. ஆமாவா? உண்மைதான். கருணாநிதி விட மாட்டார். கருணாநிதி இல்ல, கலைஞர் விருப்பப்படல. ஆனா மூப்பனாருக்கு அந்த ஆசை இருந்தது. முயற்சி ஆனா மூப்பனாரே இருந்திருந்தால் கூட வெற்றி பெற்றிருப்பாரா? ஆமா ஆமா ஆமா. அந்த ரஜினி ஆதரிச்சு. ஆமா ஆமா ஆமா. அந்த நேரத்துல ஆனா எந்த இடத்துலயுமே கலைஞரை எதிர்க்காமல் அரசியல் பண்ணியிருக்காரு ரஜினி. கரெக்டா? ஆமா. அதான் அவருடைய வீழ்ச்சி அதான் காரணமே. இன்னைக்கு விஜய் எப்படி திமுகவை எதிர்க்கிறாரோ அந்த மாதிரி அன்னைக்கு பண்ணிருக்காங்க. ஒருவேளை 2020 ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வேண்டான்னு திரும்ப பெற்றார்ல, நம்ம அர்ஜுனமூர்த்தி, தமிழறிமணியன் எல்லாருமே இருந்தாங்க. அந்த சமயத்துல ஒருவேளை ரஜினி அரசியல் இருந்திருந்தா ஜெயிச்சிருப்பாரு. விஜய் ஜெயிச்ச மாதிரி. சாரி, எப்ப இருந்தாலும் திமுக எதிர்ப்பை செய்தால் மட்டும்தான் சார் இங்க ஜெயிக்க முடியும். இது என்னங்க இது? அதான் அரசியல். வரவங்க போறவங்க எல்லாம் திமுக அடிச்சுட்டு போறதுன்னா திமுக ஊழல். திமுக சட்டசபையில் பாருங்க ஊழல். ஊழல் உங்களை சொல்லலையா? ஊழல் அதான் எங்க அடையாளம்? அப்படியெல்லாம் கிடையாது. சொல்ல இல்லைங்க. அதாவது நீங்க விஜயை முதலமைச்சர் ஆக்கியதே திமுக தான். திமுக இந்த ஊழல் செய்யலினா இவ்வளவு பெரிய வாய்ப்பு விஜய்க்கு வந்தே இருக்கு. ஆனா ரஜினி அந்த மாதிரி திமுகவை எதிர்க்கல. சரி சரி. அவர் திமுகவுடைய பயணம் பண்றாரு. என்ன காரணம்னா ரஜினிக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் திமுக தான் காப்பாத்துறது. உதாரணத்துக்கு இந்த ராகவேந்திரா கல்யாண மண்டபம், அங்கே அந்த வேளச்சேரி ஆசிரம பள்ளிக்கூடம், இதெல்லாமே நீங்கள் இது வந்து டபுள் டாக்குமெண்ட். எது? ராகவேந்திரா கல்யாண மண்டபம், ஆசிரமம், வேளச்சேரி பள்ளிக்கூடம், அது அரசு நிலம். இப்படி எல்லாம் பிரச்சனை வரும்போது கருணாநிதி தான் சரி நமக்கு தோதா இருக்கட்டும்னு எம்ஜிஆர் இந்த வேலையை செய்ய மாட்டார். ஆனால் கருணாநிதி இதை செய்வார். ஏன்? என்ன காரணம்னா நம்ம கட்டுப்பாடு இருக்கட்டும். கலைவாணன் ஒரு ஐஏஎஸ்ங்க. அவர் ஒரு ரேப் கேஸில் மாட்டிக்கிட்டார். அவரை போலீஸை விட்டு அதெல்லாம் சரி பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கடைசியாக என்ன பண்ணார்னா அந்த கலைவாண அது பதவியில் இருக்கிற காலம் கூட கருணாநிதி எது சொன்னாலும் செய்வார். இதுதான் கருணாநிதி. எவன் ஒருத்தன் எங்கே சிலிப்பாரான்னு பார்த்துட்டே இருப்பார். சிலிப்பாகும்போது அவனை டக்குன்னு காப்பாற்றி தன்னுடைய சோப்பில் வச்சுக்குவார். இதுதான் கருணாநிதி. தத்துவங்களின் தலைவன் காரல் மார்க்ஸ், தவறுகளின் தலைவன் டாக்டர் கலைஞர் கருணாநிதி. ஒருவேளை இந்த கரூர் 41 பேர் இருந்தது அப்பெல்லாம் விஜய் கொஞ்சம் ஸ்லிப்பான மாதிரி தான் 3 நாள் கழிச்சு தான் வீடியோ போட்டாரு. ஒருவேளை கலைஞரா இருந்தா நைஸா தம்பாக்கம் இழுத்துட்டு உடனே இழுத்துருப்பாரு. தம்பி என்ன நடந்தது? நீங்க தவறு எங்கேயோ நடந்து போச்சு, எங்க இருக்க கிளம்பி என் வீட்டுக்கு வந்துரு, நான் பாக்குறேன். எந்த தீமை வந்தாலும் நான் கேடயமாக வாளாக இருப்பேன் கூட சொல்லி எழுதிடுவார். வாளாக கேடயமாக முதல் ரத்தம் என்னுடைய ரத்தம் தான் சிந்தம். ஆனாலும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட அதை தான் சொன்னார். யார் மேலேயும் பழி சொல்லாதீங்க, அது வந்து ஒரு விபத்து தான் அப்படின்னு. ஸ்டாலின் அவர்களும் ஏறக்குறைய கலைஞர் மாதிரி தானே அந்த இல்ல அதாவது கரூர் இன்சிடென்ட். இல்ல அதாவது கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. கருணாநிதி என்ன பண்ணுவாருன்னா எங்க எதிரி முகாமோ அங்கதான் பால் விளையாடுவார். எங்க எதிரி முகாமோ எதிரியும் சேர்த்துட்டு பால் விளையாடுவார். அவன் அதோட காலி. நீங்க நெல்லை ஜெபமணின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பழைய காங்கிரஸ்காரு, ஜனதா தளத்துக்கு யாரு இந்த நீங்களாம் பேட்டி எடுப்பீங்களே மோகன்தாஸ், யாரு சிபிஐயில் இருந்தார்ல, சொல்லுங்க சார், சிபிஐயில் இன்ஸ்பெக்டராக இருந்தார்ல மோகன்தாஸ், உங்க ஆபீஸை நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு நண்பர் தான். அவர் யாருன்னா நெல்லை ஜெயமணியுடைய மகன். அவர் வந்து சிபிஐ ராஜீவ் கொலை விசாரித்த ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அபிராமூர்த்தி இன்ஸ்பெக்டராக இருந்தார். அவர் தான் சொன்னார், நான் கருணாநிதியை சாக வரைக்கும் எதிர்த்துருக்கேன். நான் இறந்த உடனே கருணாநிதி எனக்கு ஒரு சிலை வைக்கிறேன், விருது கொடுக்குறேன்னு கூப்பிடுவார். போய்க்கு என்ன இப்படி பண்ணிடாதீங்கடா. யார் சொன்னது? அந்த மூத்த காங்கிரஸ் தலைவர் நெல்லை ஜெபமணி. அதே போல் இறந்து ஒரு வாரத்தில் ஆரம்பித்து கூப்பிட்டாராம். அப்போ அவங்க அப்பா எவ்வளோ பெரிய காங்கிரஸ்காரரு, ஜனதா தளத்துக்காரரு, வட இந்திய தலைவர் கூட நெருக்கமானவர், அவருக்கு ஒரு விழா எடுக்கணும்ப்பா. அன்னைக்கு அப்போ சொல்லிட்டு செத்தார். ஆவி இப்போ மேலே சுற்றிட்டு இருக்கோம். இப்போவே மண்ணு காயலை சுடுகாட்டில் அதுக்குள்ளே விழா எடுக்கணும். அப்போ தான் சொன்னார். எங்கள் அப்பா அப்போவே சொல்லிட்டு போனார், டே என்னை கருணாநிதியோடு சேர்த்துறாதரா, என் படத்தை கருணாநிதி திறக்க வச்சிடாதரா. நான் கருணாநிதியை வாழ்நாள் முழுக்க அம்பலப்படுத்தியிருக்கேன். யார்? நெல்லை ஜெயமணி மாங்கடி சொல்லிட்டு போனது.
மோகன்ராஜ் சார் சிபிஐ இன்ஸ்பெக்டர் இங்க இந்த ராஜீவ் கொலை சம்பந்தமான பேட்டி கொடுத்துருக்காரு. சரி. என்ன போங்க எனக்கு பாரதி. தெரியல எனக்கு தமிழா பாண்டியன் தான் தெரியும். அதான் இழிச்சவாய் நான் தானே, வேற யாரு? அப்போ இதுதான் கருணாநிதியுடைய பாலிடிக்ஸ். ஆனா ரஜினிய அரசியல் செய்யாம பார்த்துட்டார் கருணாநிதி. அரசியல செய்யாம பார்த்துக்கிட்டாரு. நான் ஒரு நிகழ்ச்சி, உண்மை நிகழ்ச்சி சொல்றேன், பேர் வேண்டாம். ஒரு பெரியாரிஸ்ட்டு, அந்த பெரியாரிஸ்ட்டு 99 2001 திமுக ஆட்சி இருக்குல்ல, அந்த காலகட்டத்தில் புலிகள் ஒரு டிவி ஆரம்பிக்க சொல்லி ஒரு 5 கோடி ரூபாய் பணமாக கொடுக்குறான். 2000 திமுக ஆட்சி தான் அது. ஆமா 96 2001 வரைக்கும். அப்போ அந்த நபர் என்ன பண்றாரு, சேனல் ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு வந்து திமுக ரொம்ப நெருக்கமாக இருக்கார், ஒரு பேர் வேண்டாம். அப்போ ரொம்ப நெருக்கமாக இருக்காரு. அப்போ நம்ம ஆளுகளே போட்டு விட்டானுங்க. தமிழனுக்கு எதிரி வெளியாள தமிழனே தான். என்ன போட்டு விட்டான்னா, இவர் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு 5 கோடி ரூபா வச்சுட்டு அதுக்கான ப்ராசஸில் இருக்காரு. இப்படி சொன்ன உடனேயும் லோக்கல் நம்ம போலீஸ் விஜிலன்ஸு போய் வீட்டில் போய் பார்க்குறாங்க, 5 கோடி ரூபா இருக்குது. எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு வந்த உடனேயும் அந்த வீட்டில் அந்த பணம் எடுத்தாச்சு. எடுத்த உடனேயுமே அவர் நேராக ஓடி போய் அவங்க கண்ட புகழ்பெற்ற இயக்குனர், ரஜினியை வச்சு படம் இயக்குகிற ஒரு புகழ்பெற்ற இயக்குனர், அவர் வேறு வேண்டாம். அப்போது அவரும் ஒரு பெரிய நிறுவனம், ஏவிஎம் நிறுவனம் சரவணா, 2 பேரும் ரஜினி வீட்டில் நிற்கிறாங்க. என்ன 2 பேருமே பெரிய ஜாம்பவான்கள். ஒருவர் ரஜினி வச்சு படம் எடுக்கிற இயக்குனர், ஒருவர் ஏவிஎம் சரவணா. என்னன்னு பதறாரு. இந்த மாதிரி நடந்து போச்சு. உடனே அவர் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் தம்பியும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, வீட்டில் இந்த மாதிரி ஒரு புலிகளுடைய பணம் இருந்தது, அதையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உடனே இவர் உடனே ஃபோன் பண்ணி, சண்முகம் நான் உடனே தலைவர் பார்க்க வர்றேன். என்னையா விஷயம்? இது ராத்திரி 11 மணிக்கு. என்ன விஷயத்தை சொல்லி வர வேண்டாம். இந்த மாதிரி 2 என்னுடைய பெரிய குருக்கள், ஜாம்பவான்கள், ஏவிஎம் சரவணன்னு இன்னொருத்தர் வந்து நிற்கிறாங்க, நான் உடனே வரணும். அவர் தம்பியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சான். அப்படியா, சரி தலைவரை சொல்லுவேன், என்னப்பா நடந்தது, இந்த மாதிரி என்ன விசாரி. ஆமாம், ஸோ ரைட், ஓகே, வர வேண்டாம், சரி நான் பார்த்துக்கிறேன், இப்போ ரெஸ்ட் எடுங்க, போங்க, நீ வர வேண்டாம், வேறு ரெஸ்ட் எடுங்க. அடுத்த நாள் காலையில் அவர் அனுப்பிச்சி விட்டாங்க. அவர் அனுப்பிச்சி விட்டாங்க. இப்படி ரஜினிக்காக 24 மணி நேரமும் எதை கேட்டாலும் செய்கிற மனநிலையில் கருணாநிதி இருந்தார். ரைட். அதனால தான் கருணாநிதியை எதிர்க்காமல் அரசியல் பண்ண முடியாது. அப்போ எப்படி அவர் அரசியலுக்கு வர முடியும்? இன்னைக்கு அவருக்கு ஆளுநர் பதவி தேடி வருதுன்றாங்க, அவர் ஏற்பாரா? அது எப்படி அரசியல் ஆசை? என்ன அவரு விஜய் முதல்வரான பிறகு வரணும்னு ஆசைப்படுறாரு, அரசியல் ஆசை வந்துருச்சு அப்படின்னா களத்துக்கே கூட வரலாம். ரஜினி வர்சஸ் விஜய்னா கூட ஒரு அரசியல், அது வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு சீனியர் வர்சஸ் ஜூனியர் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து அது சரியாக வராதுன்ட்டு இதை ஏற்றுக்கலான்ற முடிவில் இருக்காரா என்ன? இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் உடல் ரீதியானது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கு. ஆமாம், அது 25 வருஷம் ஆச்சு. அதிகபட்சம் அதனுடைய ஆயுட்காலமே 25 வருஷம்தான். அதுக்கு மேலே அதை பக்குவமாக பார்த்துக்கணும். எதை? சிறுநீரகத்தை. இப்போ அவர் மீண்டும் சூறாவளி சுற்றுப்பயணம் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் வந்து சேர முடியுமா? முடியாது. அப்போ என்ன பதவி? இது போன்ற நபர்களுக்கு ஆளுநர் பதவி சொகுசான பதவி. ஆளுநர் பதவி ஓட்டு கேட்க வேண்டாம். அதை ஏத்துக்குவாரியா? இப்போ அந்த மனநிலைக்கு வந்துட்டார். இல்லை, நம்ம இது வந்து நிறைய காலங்கள் இல்லை. அதாவது அரசியலுக்கு என்ன தேவை? என்ன பண்ண போறாரு? அதாவது இன்னும் 3 படம் இருக்கு சார். இப்போ ஆமா, தர்மன் போன்ற 3 படம் இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வந்து அடுத்தவங்களை அதிர்ந்து பேசி அவங்க நம்ம மேலே ஒன்றும் ஜெயலலிதா பேசணும், கருணாநிதி பேசணும், 2 பேரும் பேச முடியாது. அதனால நமக்கு இந்த வேலை வேண்டாம். இது வந்து லதா விருப்பப்பட்டது. லதா தொடர்ந்து விருப்பப்பட்டது. உங்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு, நீங்க பெரிய அளவில் நீங்கள் ராஜ்மஹாலிங்கெல்லாம் லைக்காவில் வேலை பார்த்தாலும் அவன் அக்கௌண்ட்டில் எப்பவுமே 500 கோடி இருக்குமா. அந்த ஆளையெல்லாம் தெருவில் கொண்டு நிறுத்திருச்சு லதா. அப்போ லதாவுக்கு ஆசை. ஆனால் ரஜினி என்ன சொல்கிறாரு, அரசியல் கட்சி ஆரம்பித்தோம்னா நம்ம யாரையாவது ஜெயலலிதாவை எதுக்கணும், இல்லையா கருணாநிதி இருக்கணும். அப்போ இது இவர்களுக்கு மாற்றாக தான் நான் வரணும். ஆமாம், ஒன்று ஜெயலலிதாவுக்கு மாற்றா வரலைன்னா
கருணாநிதிக்கு மாற்றா வரணும். கருணாநிதிக்கு மாற்றா வந்தா கருணாநிதி திட்டணும், ஆமா ஜெயலலிதாவுக்கு மாற்றா வந்தா ஜெயலலிதா திட்டணும். இது ரெண்டுமே என்னால பண்ண முடியாது. அவங்க குடும்பம் ரொம்ப விருப்பம், உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு, ஜெயலலிதா கருணாநிதிக்கு பிறகு ஒரு லீடர் இல்லை, அந்த வாய்ப்பு உங்களுக்கு பெரும் வாய்ப்பு இருக்கு. இந்த விஜய்க்கான வாய்ப்பை எப்படி உருவாச்சோ அதே போல லதா கூட்டமும் லதாவுக்கு நெருக்கமான அந்த அவால் கூட்டம், இது வந்து தமிழ்நாடு அரசியல கண்காணிப்பு வச்சிருப்பாங்க. அந்த கூட்டம் ரஜினி இறக்க முயற்சி செஞ்சு, ஆனா ரஜினி எனக்கு வேண்டாம், அப்பவுமே திமுகவை எதிர்க்கணும், ஸ்டாலினை எதிர்க்கணும் அப்படின்றதுனால வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அதுதான் உண்மையான காரணம். அதான் உண்மையான காரணம். ஓகே, அதற்கு பிறகு அவர் இந்த அரசியல் ஸ்டெண்ட் அடிக்கிறது எதுக்குன்னா அந்த படம் ப்ரொமோஷன் ஆகணும். ஏன்னா இவர் எது சொன்னாலும் மக்கள் ரீச் ஆகும் மக்கள்கிட்ட. அதனால அந்த அரசியல் ஆளுமைய சினிமா ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. சரி, இது யார் பண்ணது? லதா கும்பல் பண்ணது. இதுதான். இப்ப அதற்கு பிறகு அவரு இந்த ஆட்சி ஒண்ணு திமுக இருக்கு, அதிமுக, எடப்பாடி இருப்பாரு, ஸ்டாலின் இருப்பார், இப்படிதான் கணக்கு போட்டார். இதை உடைச்சு விஜய் வந்த பிறகு அடடா நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம விஜய் இடத்துக்கு நம்ம வந்திருக்கலாமோ, கடைசி காலத்துல ஏதாவது நல்லது பண்ணியிருக்கலாமோ, கடைசி காலத்துல இவ்வளவு ஈஸியா விஜய்க்கு நாற்காலி போக நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் ஒரு நாள் திமுக எதிர்க்க முடியாது, அது வேற விஷயம். ஆனால் இப்போ என்ன நினைக்கிறாரு, இந்த சின்ன பையன்லாம் வந்துட்டானே, இந்த இளைஞன் இல்ல அப்படி அவர் எதிர்க்கல, அவருக்கு இல்ல நேரடியா ஃபைட் நடக்குதா சார்? இல்ல சார், சோஷியல் மீடியாவுல நடக்குது. இருங்க ரஜினி மறுத்துட்டார் சார், பேச விடுங்க சார். நீங்க எனக்கு அவருக்கு 25 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்குன்றாங்க. அத என்னன்னா இவர் சூப்பர் ஸ்டார்னு இந்த ஜெகதீஷ் பழனிசாமி கொளுத்தி போட்டார்ல. ஆமா ஆமா, நாங்க தான் சூப்பர் ஸ்டார், எங்க படம் சோலோவா ஓடுது. ரஜினி படத்தை 3-4 மோகன்லால்லாம் சேர்த்து புனித் ராஜ்குமார்லாம் சேர்த்து நான் நடிக்க வேண்டியது இருக்கு. அதனால நாங்க தான் சூப்பர் ஸ்டார்னு இந்த ஜெகதீஷ் பழனிசாமி தான் 25 வருஷமா இப்போ இந்த சினிமாவை புரட்டி போட்டதே ஜெகதீஷ் பழனிசாமி தான். ஒரு 50 பேர் வச்சிருக்காரு. சமூக வலைதள வாதிகள், பயங்கரவாதிகள் மாதிரி இந்த வாதிகள், இவன் எல்லாம் அடிச்சு காலி பண்ணி விட்டாரான், ஜென்சிட்டு போயிருது. அப்போ இந்த பாலிடிக்ஸை பார்த்த பிறகு ரஜினி என்ன நினைக்கிறாரு, அடடா நம்ம ஒரு வேளை வந்திருக்கலாமோ, முயற்சி பண்ணியிருக்கலாமோ. இது என்ன ஆச்சுன்னா, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி வருந்தாகாது, நீ என்னதான் சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது ரஜினியை வாயால சொன்னாரா இல்லையா? அப்போ 2 பேருக்கு கான்ட்ரவர்சி இருந்தது. 2 பேருக்கும் எனக்கு நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நான் தான் சூப்பர் ஸ்டார், இல்ல உன் கதை முடிஞ்சது, இப்ப நாங்க தான் சூப்பர் ஸ்டார். சரி, இந்த சூப்பர் ஸ்டார் சண்டை வந்துதா? இந்த கவர்னர் பதவி ஒருவேளை அவரை தேடி வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ண முடியும் அவரால்? ஒரு கௌரவ பதவி தான். ஆமா, இந்த கௌரவ பதவி இந்த விஜய் அரச எப்ப அந்த கோப்பை எடுத்துட்டு வா எங்க இல்ல அவர் தமிழ்நாட்டுக்கு கவர்னர் ஆக முடியாது, ஆக பொறுப்பு கவர்னரா இருக்கலாம். ஓகே, இப்ப இவர் வந்து தமிழ்நாட்டு பிரபலமே தவிர ஆரிஜின் தமிழர் அல்ல. ஆமா, இவர் மராட்டி சிவாஜி ராவ் கெய்க்வாயோட ஆரிஜின் மராட்டி. அப்போ அவர் பிறந்தது வளர்ந்தது அது இதுன்னு பெங்களூர் பக்கம் சொல்றாங்க, கிருஷ்ணகிரி மாவட்டம். ஆமா ஆமா, பெங்களூர். இப்படி இதான் அவருடைய பூர்வீகம். இருந்தாலும் கேரளா ஆளுநராக இருந்தாலுமே தமிழ்நாட்டு ஆளுநர் பொறுப்பு ஆளுநரா ஒரு வருஷம் இருக்கட்டுமே, 2 வருஷம் இருக்கட்டுமே. அப்படி இருந்தா பாஜக நினைச்சா என்ன வேணா பண்ணுவாங்க சார். பாஜக நினைச்சா சார் இந்த மாதிரி ஆஃபர்லாம் நிறைய முறை மோடி வந்து ரஜினி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப அன்னைக்கெல்லாம் வேண்டான்ட்டாரு, இப்ப இவரே கேட்கிறாரு, குடும்பமே கேட்குது, குடும்பமே. ஏன்னா கமலஹாசன் எம்பி ஆயிட்டாரு, தனுஷ் நான் அடுத்த சிஎம்ங்கிறாரு, அவரு கட்சி தொடங்குறாரு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பு போய் சவுக்கு ஆபீஸில் உட்காந்து எங்க அண்ணன் இருக்காரு தேவைப்பட்டா வருவேன்றாரு. அப்போ இதெல்லாம் வரும்போது நமக்கு 78 வயசு ஆச்சு, நம்மளும் கொஞ்ச நாள் ஆளுநர் ஒரு 5 வருஷம் இருப்போமே. இந்த ஆசை அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து முழுசா வந்துருச்சு. இப்போ பாஜக தரப்போடு லதா தரப்பு இப்போ தொடர்பில் இருக்காங்க. இதை திமுகவும் தூண்டி விடுது. ஏங்க அவருக்கு நாங்கள் எம்பி பதவி கொடுக்கலான்னு இருந்தோம், அவர் ஏற்றுக்கல, கமலுக்கு கொடுத்துட்டோம். இப்போ ஆளுநர் பதவி கொடுக்கறதுக்கு பாஜக தயாராக இருக்குது. நீங்கள் நாக்பூரோட தொடர்பு கொள்ளுங்க, ஆர்எஸ்எஸ்ஸை கேளுங்க, ஆர்எஸ்எஸ் கட்டளையிட்டால் ரஜினி ஆளுநராக யாரும் தடுக்க முடியாது. அப்படி ஆளுநர் ஆனால் விஜய்க்கு செக்கு வைக்கலான்னு திமுக விரும்புது.
ஓ. திமுக நீங்க என்னங்க எந்த கணக்கா இருந்தாலும் திமுக அதுல வந்து இங்க எல்லா கிரிமினலும் போய் சேர இடம் திமுக தான். எல்லா ஆறுகளும் கடல்ல போய் கலக்குது இல்லை, எல்லா சாக்கடைகளும் போய் கூவத்தில் கலக்குது இல்லை, இது எங்க போனாலும் என்னவாகும்? திமுக தான். உங்களுக்கு திமுக போபியா? நீங்க அரசியல் பேசணும்னா உலகத்தில் அமெரிக்கா தான் எல்லா அயோக்கியத்தனையும் பண்ணுவான். உலகத்தில் நாடுகள் சண்டை போடுறது, ஹார்மூஸ் நீரிணையை மூடுறது, எல்லா சண்டை யாரு? அமெரிக்கா தான். அமெரிக்கா இல்லாமல் உலகத்தில் எந்த சண்டை சச்சரவு இருக்காது. அதே போல் இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் எது செய்தாலும் ஆர்எஸ்எஸ் உடைய வேலை இருக்கும். இது ரெண்டாவது. தமிழ்நாட்டில் எங்கே அரசியல் எடுத்தாலும் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் திமுகவும் கருணாநிதி இல்லாமல் எதையும் ஆரம்பிக்க முடியாது, எதையும் முடிக்க முடியாது. சரியா? எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார், யார் அரசியலுக்கு வந்தார்? இப்ப கலைஞர் இல்லைங்க, அவர் 2018 இறந்துட்டாரு. இல்லைங்க, கருணாநிதி அவரை பேசினே இல்லை, கருணாநிதி இல்லைனாலும் இந்த தாக்கம் இன்னும் 100 வருஷம் அடிக்கும். எத்தனை வருஷம்? 100 வருஷம். 100 வருஷம் காலமும் கலைஞர் பேசிக்கொண்டே இருப்பார். ஆமாம், அவ்வளவு சூது வாது சூழ்ச்சி அவ்வளவு நிறைந்த ஒரு கூட்டம் கருணாநிதி கூட்டம் தான். அப்போ கருணாநிதி இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் எந்த சீரழிவு கலாச்சாரமும் இல்லை. இல்லை சார், அவருக்கு நம்ம ரஜினிக்கு வருவோம் விடுங்க, நீங்கள் உடனே கலைஞர்னா ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பீங்க. ரஜினிகாந்த் இதை ஏற்றுக்கொண்டு பயணிப்பாரா? அவருக்கு ஆசை வந்துருச்சுன்றீங்க. ஆனால் அவருக்கு இன்னும் பட வாய்ப்புகள் இருக்கு, இன்னும் 3 படங்கள் நடிக்க வேண்டியது இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது. அவருக்கு எதுக்கு இந்த கடைசி காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு அரசியல்? விஜயெல்லாம் தான் ஒரு போட்டியா அவர் கருதுறாரான்னு எனக்கு தெரியல. அவ்வளோதான். அவர் நீங்கள் சொல்கிற கணக்கு பார்த்தா மோடியே போட்டியாக கருதுறது இல்லை, அவர் ட்ரம்பை தான் போட்டியாக கருதுறாரு. ஏங்க, கமலஹாசன் இந்த எம்பிக்கு என்ன பாடுபட்டார் பார்த்தோமா இல்லையா? கட்சியை கலைச்சி அறிவாலயத்தை வாசலில் போய் துண்டை விரித்து படுத்து கிடந்து தான் இந்த எம்பி வாங்கினார். ஆமாம். இப்போ அது அந்த நிலைமைக்கு ரஜினி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து திமுக இனி பதவியெல்லாம் கொடுக்க முடியாது. இப்போ இவருக்கு பதவி கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக தான். ஆளுநர் பதவி கடைசி காலத்தில் நம்ம ஆளுநராக இவ்வளவு படம் நடித்தோம், எல்லாரோடும் எடுத்தாச்சு, எல்லா கோடிகளை பார்த்தாச்சு, உலகத்திற்கு எல்லா சுகத்தையும் பார்த்தாச்சு. அவர் அமெரிக்கா போவார், அப்படியே லண்டன் போவார், உலகம் பூரா சுற்றுவார். இவர் போகிறதுக்கு முன்பே ஒரு மேனேஜர் போய் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருவார், சகல ஏற்பாடுகளும் பண்ணி வச்சிருவார். இதுதான் லைஃப் ஸ்டைல். இப்போ அவருக்கு என்ன ஆசை வந்துருச்சு? ஒரு பெரிய பதவியில் இருந்தால் நம்மளுடைய இறுதி காலத்தில் இப்போ மோடி இப்போ அடுத்த பீரியடில் பிரதமர் வேட்பாளர் அல்ல, அவர் குடியரசு தலைவர், அவர் தான் வேட்பாளர் தான். இந்த முடிவை பிரைம் மினிஸ்டராக இருந்தே யார் முடிவு பண்ணுறா? ஆர்எஸ்எஸ் சொல்கிறார், சரி நான் 3 பீரியட் இருந்துட்டேன், நீங்கள் யாரையோ போட்டுங்க, நான் அடுத்து நான் ஜனாதிபதியாக உட்காந்துக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஒரு மனிதனை பதவியை கொடுத்துப்பார், பின்பு அதை எடுத்துப்பார், அவருடைய சுயரூபம் தெரியும்னு ஒரு பழமொழி இருக்கு. அதே போல தான் ரஜினிக்கு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ என்ன நினைக்கிறாரு? ஒரு ஆளுநர் பதவியில் ஏதாவது ஆர்எஸ்எஸ் நினைச்சா முடியும், இவர் குடும்பமே ஆர்எஸ்எஸ் தான், இவர் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் தான். அப்போது இந்த பதவியில் நம்ம கடைசி காலத்தில் இருந்தோம்னா அமைதியாக கழிச்சிடலாம். இந்த ஆசை ஒன்று தான் அவரால் விலை கொடுத்து வாங்க முடியல. எல்லா ஆசையும் காசை விட்டறிஞ்சா வாங்கிடலாம். இந்த முதலமைச்சர் ஆகணுங்கிற அந்த கட்டமும் தாண்டி போயிடுச்சு. சரி, இப்போ எம்பி ஆவதை விட எம்பி ஆக திமுக தான் போய் கெஞ்சணும். திமுகவை இனிமேல் எம்பி ஆக முடியாது. திமுகவை நினைச்சாலும் திமுககாரன் எம்பி ஆக முடியாது. இந்த சூழலில் இது போன்ற ஒரு வாய்ப்பு வருகிறது. வாய்ப்பை விரைவுபடுத்தினா, ஏன்னா அவர் ஓய்வு பெற்ற பிறகு எங்கே போனாலும் ஒரு ஆளுநருங்கிற ஒரு புரோட்டோகால் வந்துடும். ஆமாம் இல்லையா? ஒரு பாதுகாப்பு வளையம் வந்துடும். அதை அந்த குடும்பம் விரும்புது. அந்த குடும்பம் நீங்கள் ராமர் கோயிலுக்கு போனாங்க, அப்போது ரஜினியை முன்னாடி உட்கார வச்சு பொண்டாட்டி வழியில் பின்னாடி உட்கார வச்சாங்க பார்த்தீங்களா? முதல் வரிசையில் ரஜினி, 2வது 3வது வரிசையில் தான் லதாவை உட்கார வச்சாங்க. இப்போ ஆளுநராக இருந்தால் எல்லாருமே முதல் வரிசை. இப்போ எல்லா வசதியும் வந்துருச்சு சார். ஊரில் பணக்காரர் இருப்பான், பண்ணையார், அவர் என்ன பண்ணுவார்? கடைசி காலத்தில் இந்த கோயில் தர்மகர்த்தாவாக மாறி கௌரவ கோயிலுக்கு போனால் முதல் பரிவட்டம் கட்டுவான். இதுதான் கடைசி காலத்தில் அந்த பண்ணையார் வாழ்ந்ததுக்கான அர்த்தம். அதே போல தான் நம்ம ரஜினி பண்ணையார்
கடைசி பரிவட்டம் ஆளுநர் பரிவட்டம். தமிழிசை ஆளுநராக வந்துருச்சு. நம்ம ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக போயிட்டாரு. இப்படி பல பேர், மத்திய அமைச்சர் முருகன் ஆயிட்டாரு, அண்ணாமலை மாநில தலைவர் ஆயிட்டாரு, விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, கமலஹாசன் எம்பி ஆயிட்டாரு, உதயநிதி துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு, எதிர்கட்சி தலைவர் துணை, இப்படியெல்லாம் ஆயிட்டாரு. அப்போ இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ரஜினிக்கு கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் ஆசை துளிர் விட்டு ஆளுநர் பரிவட்டம் கட்ட போறாங்க. பார்க்கலாம் சார், திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆளுநர் பதவியை ஏற்கிறாரா? இப்படி ஒரு ஆஃபர் உண்மையிலேயே அவருக்கு கிடைச்சிருக்கா? நீங்க சொல்றதை வைத்து மக்களுக்கிட்டும் கொடுப்போம். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.